அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6வது நாள் மார்க்கெட் வந்து பயங்கரமா அடி வாங்குச்சு. பார்த்தீங்கன்னா நிச்சயமா சிறு முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் நிச்சயமா ஒரு பெரும் இழப்புகளை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு. அது இல்லாமல் சஞ்சய் பாரிக்ன்றவர் அந்த ஐசிஐசியில் ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 23,045. அங்கேருந்து ஓப்பன் ஆகி 22,798 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பாயிண்ட் வரைக்கும் கீழே போய் 22,800 டச் ஆயிடுச்சு. டச் ஆகி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஃபுல்லா பிளட் பாத். அதாவது ஸ்மால் கேப், மிட் கேப், ஈவன் லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்குன்னு ஒவ்வொரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 5%, 6%, 7% இறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock மேல கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மறுபடியும் வந்து ஃபிளாட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 23,000 மேல வந்து நிஃப்டி முடிஞ்சது டவுன் பை 26.5%, 26.5 பாயிண்ட்ஸ். அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 28 ஸ்டாக்ஸ் தான் அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 22 ஸ்டாக். பட் ஆனால் மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 45 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து டிக்ளைன்ல தான் இருந்தது. என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் பயங்கரமா ட்ராப்ல இருந்தது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வென்ட் டு அ லெவல் ஆஃப் 2%, 3% லாஸ் வரைக்கும் போச்சு இன்ட்ராடேல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரெக்கவரி ஆனதால தப்பிச்சோம். ஸோ மார்க்கெட்டை பார்த்தலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இறங்கி ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் ரெக்கவரியில் க்ளோஸ் ஆச்சு. ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 பாயிண்ட் இறங்குச்சு. பயங்கரமா இறங்குச்சு. 1400 பாயிண்ட்னா பாருங்க மிட் கேப்ல வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்னு பார்த்துங்க. நிஃப்டி வந்து ஃபைனலாக ஒரு 23,000ல வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. அது நான் மார்னிங் சொல்லும்போது ப்ரீ மார்க்கெட்ல சொல்லும்போது நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு 22,800 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டின்னு. பட் ஆனால் நான் சொன்னதை போய் டச் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு. மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைனான்சியல் செக்டர்லேருந்து வந்ததால இது வந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 நாளாக இறங்கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 monthsல அது ஒரு கண்டினியூஸாக விழுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. நிஃப்டி க்ளோஸ் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கிரீன்ல முடிஞ்சது, அப் பை 700 பாயிண்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேஸ் லோலேருந்து 700 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 123 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 27 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் அப்ல முடிஞ்சது. மிட் கேப் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 132 பாயிண்ட் வந்து ஸ்லிப்ல இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து மார்னிங் ஒரு 2 hours 9:15லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா நிறைய பேருக்கு பிபிஆர் ரைஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் பயங்கர வாலட்டைலா இருந்தது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜ் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி பில்ல வந்து கார்பரேட் டேக்ஸ் சேம் ஆஸ் பிஃபோர், அதனால எதுவும் சேஞ்சஸ் பண்ணதால ஸோ அந்த டேக்ஸ்லாம் கொஞ்சம் மேலே வந்து ஐடி இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கொஞ்சம் மேலே வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐஷர் மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட கீழே இறங்கிருக்கு. ஐஷர் மோட்டார்ஸ் இன்னைக்கும் கீழே இறங்குச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோக் லைலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால Q3 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து ஒரு 8% அப்ல முடிஞ்சது. சிமான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கட் இருந்தது ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் மிக்ஸ்ட் செட் ஆஃப் ஏர்னிங்ஸ். அதே மாதிரி HAL பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியர்லி 2% லோவர். இதுவும் பார்த்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ் வந்து லார்ஜ்லி இன்லைன் இருந்தா கூட இன்னைக்கு வந்து மார்க்கெட் அடிச்சது. இன்னைக்கு HALலும் பார்த்தீங்கன்னா 2% கீழே இறக்கிட்டாங்க. ஜுப்ளி அண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மார்ஜின் எஸ்டிமேட் இதானதால மிஸ் ஆனதால பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3% கீழே இறங்குச்சு. அதே மாதிரி செயில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செயில் வந்து 2-3 நாளா இறங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு Q3 வந்ததுக்கப்புறம் ஒரு 5% அப்ல முடிஞ்சது. கேபிட்டல் மார்க்கெட் பிளேஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஏஞ்சல் ஒன்று சீயிங் பையிங் அட் லோ அப் டு 4% வரைக்கும் இன்னைக்கு கீழே அப்ல முடிஞ்சது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் செல்லிங் ரியல் எஸ்டேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா டெய்லி இறங்கிட்டு தான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் 4 to 7% வரைக்கும் டவுன்ல முடிஞ்சது. இதில் இன்னைக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஒரு 2.7%, SBI லைஃப் இன்சூரன்ஸ் 2%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1.9%, HDF லைஃப் 1.7%, டாடா ஸ்டீல் வந்து இன்னைக்கு 1.6%. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஷர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.36%,
இது வந்து ஐஷர் மோட்டார்ஸ் வந்து 5100 5200 லாஸ்ட் 2-3 டேஸ்ல ஆல்மோஸ்ட் இறங்கிட்டே இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 3.2%, மருது சுசுகி பொறுத்த வரைக்கும் 0.54%, பஜாஜ் ஆட்டோ 0.69%, டைட்டனை பொறுத்த வரைக்கும் 0.73%. ஸோ நிஃப்டி மிட் கேப்ல பாத்தீங்கன்னா அசோக் லைலண்ட் இன்னைக்கு வந்து 7.8 ஆஃப்டர் Q3 ரிசல்ட் பொறுத்த நல்லா இருந்ததால 7.8% அப்ல முடிஞ்சது. செயில் பாத்தீங்கன்னா 5.5%, பிபி ஃபின்டெக் 4.5%, எஸ்பிஐ கார்ட்ஸ் 4.3%. எஸ்பிஐ கார்ட்லாம் யார் வச்சிருந்தீங்க, நான் என்கிட்டலாம் இருந்து 2-3 வருஷமா அப்படியே ஃபிளாட்டா இருந்தது. இப்போ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் சரசரன்னு மேலே ஏறுது. என்எம்டிசி பாத்தீங்கன்னா 2.5%, பர்சிஸ்டன்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா 2.1% டவுன், கோத்ரேஜ் கன்சூமர்ஸ் 4.7, பிஏ இண்டஸ்ட்ரீஸ் 2.0, ஓபராய் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 4% டவுன்ல முடிஞ்சது இன்னைக்கு. அது இல்லாமல் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் இருந்தது முடிஞ்சது. அதே மாதிரி செக்டோரியல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து 0.46, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் 25/50 வந்து 6.65%, நிஃப்டி மெட்டல் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்து, பிஎஸ்சி பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவ், நிஃப்டி பிரைவேட் பேங்க் பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி தான் அடி 2-3 நாளா நம்ம போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் 2.74% இறங்கி இருக்கு. ஸோ இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட், ஜனவரி மியூச்சுவல் ஃபண்டோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 39,688 crores வந்து ஜனவரியில வந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஸோ ஆனா தெரியல இப்ப இந்த மந்த்ல இருந்து எப்படி இந்த இன்ஃப்ளோ வந்து கண்டினியூஸா இருக்குமா என்னன்னு தெரியுது பார்க்கணும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 47 months வந்து கண்டினியூஸ் பாசிட்டிவ் இன்ஃப்ளோஸ்லேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்ட்ல. ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 67.25 lakh crores வந்து ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது இதுல வந்து என்னன்னா எல்லா மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டே இருக்கும். பட் ஆனா பாத்துங்க இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா அடின்னு இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆச்சுன்னா இது எங்க போய் முடியும்னு தெரியாது. மார்க்கெட் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூட்டட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இன் ஜனவரி வித் பிஎஸ்சி சென்செக்ஸ் 1.28% டவுனு, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 0.99% டவுன் வந்து ஜனவரில இருந்தது. ஓவரால் ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் நெட் இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 1,87,666 crore இன்னும் வந்து ஜனவரியில சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெல் 3.6% மந்த் ஆன் மந்த் பேஸ் 39,687.78 crores in January. ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நெட் இன்ஃப்ளோஸ் வந்து 41,155.91 crores in December. ஸ்மால் கேப் அண்ட் திமேட்டிக் செக்டோரியல் ஃபண்ட்ஸ் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிசம்பர்ல வந்து இது ஆச்சு. பட் ஆனா இப்ப வந்து ஜனவரி பிப்ரவரி இந்த பிப்ரவரி மூவ் ஆறதை பார்த்தா ஓவராலா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வந்து ஒரு ஷேக்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிமான்ஸனுடைய Q3 ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் ஃப்ரம் 505 இருந்து 610 crores வந்து ஆயிருக்கு. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3,576, அதுல வந்து பாத்தீங்கன்னா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3,709 முதல்ல ப்ரீவியஸ் இயர்ல இருந்தது. எபிட்டாவும் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு 404 அகேன்ஸ்ட் 453. எபிட்டா மார்ஜினும் பாத்தீங்கன்னா 11.3 versus 12.2 இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. மேஜரா பாத்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ் வந்து மெனி கம்பெனிஸ்ல வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அளவுக்கு இல்லை. அதனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிஸ்பைட் லோவர் ரெவன்யூ இன் எபிட்டா. மார்ஜின் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு இண்டிகேட்டிங் காஸ்ட் ப்ரெஷர் ஆர் ஷிஃப்ட் இன் ரெவன்யூ மிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அசோக் லைலண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பீட்ஸ் எஸ்டிமேட், ரெவன்யூ பாத்தீங்கன்னா பீட்ஸ் எஸ்டிமேட் வந்து 9,478 crores, எஸ்டிமேட் வந்து 9,064 crores எஸ்டிமேட் இருந்தது. எபிட்டாவும் பாத்தீங்கன்னா பீட்ஸ் எஸ்டிமேட். ஸோ எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணுச்சுனாவே அந்த ஸ்டாக் வந்து அன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லா கீ மேட்ரிக்ஸ்லும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் அசோக் லைலண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அசோக் லைலண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹையர் தென் எக்ஸ்பெக்டட் மார்ஜின்ஸ் சிக்னல்ஸ் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 14.8% இயர் ஆன் இயர் பேசிஸ், எபிட்டா பொறுத்த வரைக்கும் 5.5% இயர் ஆன் இயர் பேசிஸ், எபிட்டா மார்ஜினை பொறுத்த வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ். இதுல என்ன சொல்றாங்க அவங்க கீ ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெவன்யூ growth driven by increased orders and execution, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிஃப்ளெக்டிங் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த சஞ்சய் பாரக்ன்றவர் ஐசிஐசிஐ ஒரு ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன அவர் சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். இது வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்டென்ஸ் பெயின் வந்து கரண்ட்லி இன்வெஸ்டருக்கு வந்து பெயின் இருக்கும் அந்த மார்க்கெட்டினுடைய வாலிட்டிலிட்டியால அப்படின்னு சொல்றாரு, ஏற்ற இறக்கத்தால அப்படின்னு சொல்றாரு. மார்க்கெட் சைக்கிள் அண்ட் கரண்ட் பெயின் என்னன்னு சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா, இன்டென்ஸ் பெயின் கரண்ட்லி ஃபெல்ட் பை இன்வெஸ்டர், எல்லாருக்கும் இப்போ பெயின்ல தான் இருக்கும் தெரியுது. லார்ஜ் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் லாட் ஆஃப் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் டவுன் கிரேட்ஸ் ஆயிருக்கு, அதாவது எதிர்பார்த்த அளவு இல்லை. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் ஆல்ரெடி பிரைஸ் இன் அப்படின்றாரு. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ரிஸ்க் வந்து இப்போ கம்மியா மெனி லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா 30%, 20%, 40% வரைக்கும் டிராப்ல இருக்கு, ஈவன் நிஃப்டி 50 ஸ்டாக்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து பிரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றாரு. ஷார்ட் டேர்ம் வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் டாலர் அண்ட் வீக் ருபி. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ருபி வந்து வீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனாலயும் அந்த ப்ரெஷர்ல இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் டேர்ம் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆர்பிஐ வந்து ஆக்டிவா டிஃபெண்டிங் த ருபி அண்ட் இன்ஃபியூசிங் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஆர்பிஐ வந்து மார்க்கெட்டுக்கு ஃபண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் பாலிசி அண்ட் மானிட்டரி மெஷர்ஸ் இண்டிகேட்ஸ் அண்ட் எஃபர்ட் டு ஸ்டெபிலைஸ் மார்க்கெட். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான மானிட்டரி மெஷர்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸ்மால் அண்ட் மிட் கேப் அவுட்லுக் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அ ப்ராட் பேஸ்ட் டிக்ளைன். இது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஆல்மோஸ்ட் சில ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா 40%, 50% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவரால் இண்டெக்ஸே பாத்தீங்கன்னா 20% வந்துருச்சு ஆக்சுவலா, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த ஹைல இருந்து. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர வேல்யூவேஷன் தான் பெரிய பெயின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஸ்வத் தாமோதரன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, ஸோ அதுதான் ப்ராப்ளம் அப்படின்றாரு. இந்த வேல்யூவேஷன் ஹை ஆனதுக்கு ஒரு ரீசனா என்னன்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா போய் மார்க்கெட்ல கோவிடுக்கு பிறகு நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாரும் ஃபண்டை கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டு இருக்கதா என்ன ஆகுதுன்னா, ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல வேற ஃபண்டா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சில கம்பெனினா வேல்யூவேஷன் பயங்கரம் மேல போயிட்டே இருக்கு. overvalued stocks, particularly those with a poor earnings, may still face pain. சில ஸ்டாக்ஸ்லாம் பாத்துங்க, எப்பயுமே பாருங்க ஏர்னிங்ஸ் என்ன இருக்கு, ரெவென்யூ எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு. எந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைன்னா அந்த கம்பெனியில போய் கையே வைக்கக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த எல்லாம் இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ்லாம் பாருங்க, பேடிஎம், இது எல்லாம் பாருங்க. இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் எல்லாம் அடி பின்னி எடுக்க போகுது. ஈவன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரையும் பாருங்க, ப்ராஃபிட்டே பண்ணல அந்த கம்பெனி. அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து மார்க்கெட் கேபிட்டலோ பிரைஸும் எங்கேயோ போயிட்டு எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. ஃபர்தரா இந்த மாதிரி ஸ்டாக்ல நிறைய இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, ஏர்னிங்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்லோ டவுனும் டிபேட் இருக்குன்றாரு. ஏர்னிங்ஸ் என்ன பாத்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவில் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங் டேர்மும் பட் த டிக்ளைன் இஸ் நாட் அ லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து லாங் டேர்ம் ஸ்லோ டவுனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எக்கனாமிக் ஃபேக்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி டைட்டனிங் ஆகுது அண்ட் எலெக்ஷன்ஸ் ஹவ் பிளேட் அ ரோல் அப்படின்னு சொல்றாரு. வில் ரெக்கவரி சைன்ஸ் எக்ஸ்பெக்டட் இன் Q4 அண்ட் Q1. அதாவது இந்த குவார்டரும் அடுத்த குவார்டரும் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கிறார் கரண்ட் குவார்டரை விட, கரண்ட் Q3 விட. வேல்யூவேஷன் கன்சர்ன் இன் ஸ்மால் கேப்ஸ், சம் ஸ்டாக்ஸ் ரிமைன் எக்ஸ்பென்சிவ் டிஸ்பைட் கரெக்ஷன்ஸ். கரெக்ஷன் ஆன பிறக்கும் கூட சில ஸ்டாக்லாம் வந்து வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்றாரு ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னா 40 to 50x வேல்யூவேஷன் ஸ்டில் போஸ் ரிஸ்க் அப்படின்றாரு. 40 to 50x வேல்யூவேஷன்லாம் ஸ்டில் வந்து அந்த ஸ்டாக்லாம் இருக்கு, சில ஸ்டாக்லாம் வந்து அது வந்து ரிஸ்க் தான் அப்படின்றாரு. செலக்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வித் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் லைக்லி டு வித்ஸ்டாண்ட் ஃபார் ஃபர்தர் கரெக்ஷன்ஸ். சில எந்தெந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்டா இருந்ததுன்னா நிச்சயமா அந்த கம்பெனி இந்த மாதிரி கரெக்ஷன் டைம்ல வந்து வித்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இன் ஸ்மால் கேப்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நாட் ஆல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஷுட் பி பெயிண்டட் வித் சேம் பிரஷ். அதாவது இப்போ இந்த மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கும்போது எல்லா ஸ்டாக்கும் வந்து அந்த மாதிரி கிடையாது. குவாலிட்டியான ஸ்டாக்கு ரீசனபிள் வேல்யூவேஷன் வில் ரெக்கவர் அப்படின்றாரு. அதே நேரத்தில் ஓவர் வேல்யூடு வந்து பாத்தீங்கன்னா வில் கண்டினியூ ஸ்ட்ரகிள். ஓவர் வேல்யூடு ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாரெல்லாம் ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் நிச்சயமா பாருங்க. கரண்டா ஏர்னிங் க்ரோத், ப்ராஃபிட்டபிலிட்டி, ரெவென்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்னை பத்தி கண்ணை மூடிட்டு போடுறது நிச்சயமான தப்பு. போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் லார்ஜ் கேப் ஃபோக்கஸ். அவர் என்ன சொல்றாருன்னா,
ஹேஸ் மெயின்டைன் த டிசிப்ளின் அப்ரோச். அவர் என்ன சொல்லலாம், கீப்பிங் அட் 70% இன் லார்ஜ் கேப்ல இருக்கணும். எல்லாரும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ லார்ஜ் கேப்ல வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்மால் கேப்ல வச்சிருக்கீங்க, எவ்வளோ மிட் கேப்ல வச்சிருக்கீங்கன்ட்டு. ரீசென்ட்லி ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வார் ரெடியூஸ் அண்ட் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் வார் இன்க்ரீஸ்ட். இவர் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஸ்மால் கேப்பை ரெடியூஸ் பண்ணி லார்ஜ் கேப்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோல 75% லார்ஜ் கேப்பும் 5% கேஷ் வச்சிருக்காங்க, 5% மிட் கேப்ஸ்ல இருக்கு, அந்த ரெஸ்ட் இன் ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லார்ஜ் கேப் என்ன சொல்றாங்கன்னா, சர்டன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆர் நவ் அட்ராக்டிவ் வேல்யூட். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷனுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன் பேங்க்லாம் வந்து இப்போ வந்து பயங்கரமா இறங்கிருக்கு. ஈவன் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் லோவா டச் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ மோட்டோ காப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 52 வீக்ஸ் லோவா டச் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து வேல்யூவேஷன் பொறுத்து இப்போ வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு வந்து யூ கேன் திங்க் ஆஃப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் ரிடம்ஷன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்ல ரிடம்ஷன் வந்து ஆரம்பிச்சதா இல்லையான்றது ஒன்று வந்து ரிடம்ஷனு, இன்னொன்று வந்து பாஸ் பண்றது, பாஸ் பண்ணி வந்து பிரேக் பண்ணி வைக்கிறது. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி இறங்கும்போது டைம்ல வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதே நேரத்தில் மார்க்கெட் எவ்வளவு தூரம் இறங்குன்றது தெரியாம வாங்கிட்டே இருந்தோம்னா வாங்க மறுபடியும் இறங்குச்சுன்னா அது என்ன ஆகுன்றது தெரியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், ரீட்டைல் இன்வெஸ்டர் டென் டு பாஸ் ரேதர் தென் பேனிக் செல் ஆஃப்டர் பிக் கரெக்ஷன்ஸ். இந்த மாதிரி கரெக்ஷன் வரும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நிலம் வித்துட்டு வெளில வர மாட்டாங்க. ஏன்னா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இல்ல ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்கெட் கரெக்ஷன் பிரிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெல் ரிசர்ச் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். இன்வெஸ்டர் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், ஏர்னிங் க்ரோத் அண்ட் ரீசனபிள் வேல்யூவேஷன். ஸோ எந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் பார்க்காம ஸ்டாக்கை டச் பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. அவருடைய இன்டர்வியூ யூடியூப்ல இருந்ததுன்னா பாருங்க, இது நிச்சயமா எல்லாருக்கும் உதவும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ல வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் லோவா பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோ காப் வந்து 52 வீக்ஸ் லோவா டச் ஆயிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் அதுவும் 52 வீக்ஸ். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% இறங்கி அதுவும் 52 வீக்ஸ் லோவா டச் ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதுவும் 52 வீக்ஸ் டச் ஆயிருக்கு லோவா. கோல் இந்தியா, டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல இவ்வளோ இந்த ஆல்மோஸ்ட் வந்து 6 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக்ஸ் லோவில் இருக்கு. இப்போ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் வித்துருக்காங்க ஆல்மோஸ்ட் 4,969 crore நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. டிஐஎஸை பொறுத்த வரைக்கும் 5,929 crore நெட் பையராக இருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இந்த மந்த்தில் மட்டுமே 22,098 crores வித்துருக்காங்க. டிஐஎஸை பொறுத்த வரைக்கும் 18,720 crores வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ ஓரளவு ஸ்டாப் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய் ஒரு கிராமுக்கு, அதாவது 22 கேரட் வந்து 7,940, ஒரு 70 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. 8 கிராம் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 560 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. 24 கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 71 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. 8 கிராம்ஸை பொறுத்த வரைக்கும் 568 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. இது கோல்டை வந்து எனி டிப் வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல கோல்டு வந்து சேஃப் கம்பேர்ட் டு எனி ஈக்விட்டி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் வந்து பெட்டராக இருக்குன்னு, உங்களுடைய ஃபண்டு வந்து எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.